என்னது என்னது பொம்மையா எங்கே உள்ளது? அது ஃபேனுடா. இது ஃபேனு ரிப்பேர் ஆயிட்டு. இது ஃபேனு. உங்க அக்கா குட்டி பிள்ளையா இருக்கும்போது வாங்கினது. ம் இது எதுடா? அது என்னது? ஸ்கிப்பிங்கா? கயிறியா சொன்னா ஸ்கிப்பிங் கயிறு. உனக்கு வாங்கினது இல்லை, அக்காவுக்கு வாங்கினது அது. அப்படியா? போயிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் கவனம்லாம் நல்லா வைக்கிறேன். அப்படியா? உண்மையாக ரெண்டு உண்டுடா. ஒன்று உங்கள் ஜெயம்பு பெரியமா வாங்கி கொடுத்தா, ஒன்று பாலத்திர பெரியப்பா வாங்கி கொடுத்தா. அப்போ நான் கவனிச்சிருக்கானே. பரவாயில்லையா குட்டியக்கா? இது எங்க அப்பா, இது எங்க அம்பி மாமா வாங்கி கொடுத்தாங்க. எது உங்க அம்பி பெரியமா வாங்கி கொடுத்தாங்க? ஜெயம்பு பெரியமா வாங்கி தந்தாங்க. இது எங்க அம்பி மாமா வாங்கி தந்தாங்க. ஸ்வயம்பு பெரியமா. இது எங்க ஜெயம்பு மாமா வாங்கி தந்தாங்க. அது பாலத்திர பெரியப்பா அருணாக்காவுக்கு, நம்ம அருணாவுக்குள்ள இதுதான். அப்படியா? எது ஒரு ஸ்கிப்பிங் அதான் முட்டி. அது பெருசு ஒன்று ஆரஞ்சு கலரு. அது பெரியப்பா ரோஸ் கலர் தான் முட்டுங்க. சரி சரியாம்மா, க்ளீன் பண்ணுவோம், டைம் ஆயிட்டு. சரி, நீங்கள் எல்லாத்தையும் எடுப்பீன்னு பார்த்தேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் அன்னைக்கு அள்ளி போட்டாச்சு பொங்கலுக்கு முன்னாடி. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு வாரம் ஆகுது. திடீர்னு அது உள்ளே இருந்து ஏதாச்சும் பள்ளி பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு பயமா. அதனால அது எல்லாத்தையும் நீங்கள் எடுங்க, நான் சாக்கை மட்டும் ரெடி பண்ணி தரேன். சரி, இப்போ நீ சாக்கு எடுத்துட்டா நான் எல்லாம் க்ளீன் பண்ணுறப்போ. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? பழைய பொருளெல்லாம் பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. ஒருத்தர வரல. பொங்கல் முடிஞ்ச ஆள் வரம்பா. இப்போதான் என்ன அதெல்லாம் இப்போ வரவே இல்லை பொங்கலுக்கு அப்புறம். சரிவா, க்ளீன் பண்ணுவோமா? அது ஃபேனு தெரியும், அது டேடி ஃபேன் தான். டேடி திருநெல்வேலியில் இருந்தவங்களடா அப்போ கொண்டு போனாங்க. நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகும்போது நல்ல ஃபேனாக போச்சு. அங்கேருந்து வரும்போது ரெக்கையெல்லாம் வந்து இதெல்லாம் காணும், மூடியெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி நம்ம வீட்டில் உடைக்கிறதே உங்க டேடி தான்டா. என்னங்க சாக்கு போதும்ல. பிளாஸ்டிக்கா ஒரு இதுல அல்லணும். எவ்வளவு பழசு கடை குத்தி ஆகுதுன்னு அது வந்து லீக் ஆகும். அப்படியா? கையில குத்தி கிழிச்சுடா. போடு போடு. பிளாஸ்டிக் பொருளா இதுல போடணும். என்னன்னே தெரியல. அதே எனக்கும் தெரியல. என்னது? அப்படியா? இப்படிலாம் போட்டா என்ன கணக்குனே தெரியல. ஆமா, பின்ன இது யார் க்ளீன் பண்ணோம்? எடைக்கு கூட வாங்க ஒரு நாள் க்ளீன் பண்ணி தான் எடைக்கு போட முடியும். அது க்ளீன் பண்ணி கொடுத்தாதான் கடைக்காரன் எடை போட்டு வாங்குவான், தெரியுமா? எல்லாத்தையும் போயிருப்பாங்க. போலியா வரும், சமோசா வரும். அது என்னது? சப்பாத்தி. சப்பாத்தி, பரோட்டா, பரோட்டா மாஸ்டர். சரி, கொசு நிறைய பேசி வாங்குற பூ பறிக்க நீ போறியா? யாரும் தூக்கிட்டு போயிருவாங்களா? அப்போ அப்படிலாம் தூக்கிட்டு போக மாட்டாங்கடா. நம்ம ஊருக்கு வந்து யாரும் தூக்கிட்டு போவாங்க? நீ அடிக்குது யாரு? இது ஃபுல்லா சிரட்டை. சிரட்டை தனியா தனியா தான் போடணும். அட்டைப்படி மட்டும் தனியா போடுனே.
மற்றபடிலாம் கெட்டு தனியாக தான் கொடுப்போம். யாரு தீதுல வந்தேனா ஆ பானை எடுத்து போனா நானே சுத்துவேன். சுற்றுவியா சுற்றுல இது இது என்ன இது எதுமா அது அலுமினியம் ரைட்டில் உள்ளது தனியாக ரேட்டு கூட காசு அது ரேட்டு கூட ஆனால் நம்ம இடைக்கு போனால் மொத்தத்தில் பிளாஸ்டிக் தான் வாங்குவோம் டாடி பிசி இருக்கு இது வைக்கோல் வேணுமா மாங்காய் இருக்கும் பழுக்க வைக்க ஆகும் சப்போட்டா பழம் உங்கள் அக்கா வீட்டில் இருந்துச்சுன்னா சப்போட்டா காய் பறிச்சு வந்தோன்னா பழுக்க வைக்க ஆகும் டாடி ம் அது ம் என்னது எதுமா அது ஸ்பீக்கர் மட்டும் ஒரு பாடு கிடக்கும் வீட்டில் இதெல்லாம் ஆகவே அது பழசுக்கு போட்டால் கூட போகாது அப்படியா இல்லை உடசல் பிளாஸ்டிக் உள்ள ஒன்றுமே இருக்காது தூர தான் போட்டுருங்க டாடி ம் இது நான் குட்டிக்குள்ளே உங்களை அம்மிக்கு விளையாடுறேன் இதுல என் கை சாப்பாசிடும் அது என்னது கேட்கும் நீங்க யாராவது போகணும்ல போலி போலின்னு கேட்கும். போலி போலி சுடணும் போலி அடிச்சது கேட்கும் உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமா மறந்துருக்கு நீங்க மாட்டீங்களா எனக்கு ஞாபகம் இருக்கு இது நேத்து அம்மாவுக்கு மட்டும் ஆண்டு உள்ள இருக்கு அம்மாவுக்கு மட்டும் ஊத்திட்டு எனக்கு மட்டும் அப்பா என்ன அட்டைப்பெட்டி, நிறைய அட்டைப்பெட்டி இருக்குங்க பாருங்க. டாடி அது இப்பதான் எடுத்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள அவ்வளோ அட்டைப்பெட்டி சேர்த்துட்டு. அது உள்ள இருந்தது ம் ஏன் ஷூ இருந்துச்சு ஓ சூவா நான் குப்பைக்கு ம் நான் காலேஜ் போனேன் அந்த ஷூ போட்டுட்டு போவேன் ம் நான் அங்க பார்த்தேன் என்னம்மா அம்மா நீ தேவைப்படுமா எது அது உடசல் அது உள்ள பேட்டரி இருக்கும் அது உள்ள பேட்டரி அது தனியாக போகும் இரும்பு கூட போகும் டாடி லைட்டாக இருக்குல்ல உள்ள பேட்டரி இருக்கும் டாடி தனியாக உடச்சிக்கிடுவோம் தள்ளு கழட்டி தான் இருக்க முடியும் உள்ள பேட்டரி இருக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் அப்படியா? 20 ரூபா 25 ரூபாய்க்கு போகும் டாடி இது இரும்பு இதை கலட்டினா தனியாக இரும்புக்கு போகும் ஆ, டாடி இது சைக்கிள் உள்ள குட்டிதான் ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் எடுப்பாங்க வித்தியாசம் போட்டா சைக்கிள் உள்ள அப்படியா சைக்கிள் உள்ள குட்டிதான் ஆமாம் அக்கா சைக்கிளோடது ஏன் சைக்கிள் உள்ள வாங்கிக்கலோடா அந்த அந்த நெக்கில் அந்த சைக்கிளோடது. அந்த சைக்கிள் இது நேத்து அவனுக்கு இது ஆவாதா கழுவு நல்லா இதுல கல்விலாம் பார்க்கணும்னு தோணல வேலை போட்டு எனக்கு அதான் நல்ல இது அதான் கேட்கேன் சரி கொடுங்க. அந்த பக்கம் தூக்கி போட்டு அந்த தோட்டத்துக்குள்ள இது பழசுமா அதெல்லாம் ஆகாது குப்பை அதுல இது பழசுக்கு போமாடா அது குப்பையில போடுங்க வேற அடிக்க சரிச்சுடுவீங்களா அடிக்கதான் செய்யணும் டாடி இது இது உள்ள போடுற இதுல எடுக்கக்கூடாது பபிள்ஸ் விளையாண்டோம்ல அதேதான் அந்த பாத்து அது உண்டல அம்மா கொஞ்சம் சுத்தம்ல இது இது அடுத்த ஸ்பீக்கர் இதுதான் நான் முத வாங்கின ஸ்பீக்கர் சென்னையில் வாங்கினது சென்னையில எங்க இது செய்யாது ஃபர்ஸ்ட் வாங்கினது அந்த அப்போ வந்து பேட்டரி இது கிடைக்கல அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்போ வந்து தனியாக ஒரு பேட்டரி சார்ஜ் பேட்டரி வச்சு இதை அப்படியே கனெக்ஷன் கொடுத்து நானே வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அப்படி டாடி இது கிடக்கட்டும் அம்மா வேண்டாம் பழசுதான் ஆமாம் ஆன்லைன் வெச்சிருக்கேன் இது பட்டன் சரி இரும்பு ஐட்டங்கள் தனியாக போடுங்க இந்த நம்ம இருந்து தனியாக தான் சில்வர் தனியாக தான் கொடுக்குறோம் அந்த தண்ணி விளக்கெடுத்து போக்கா டாடி, அந்த ஃபேனோட மூடி கட்டிங்கெல்லாம் தான் இருக்கு பாருங்க. நான் கேட்கல அம்மா தான் கேட்டேன் ஆ, இதான் அம்மா ஓடும் மூடுங்க என்ன இருக்கலாடா இதுதான் ஃபேனோட மூடி. இதான் நீங்கள் 300 கொடுத்து வாங்கின ஃபேனா? ஏப இது ஓ இதா ஆமா 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 அந்த குழுக்கல்ல கிடைச்சிச்சின்னு சொன்னேல அது ஃபேன் ஆ, இது ஒன்று இது ரேட்டு கூடமா அது கீழ இருந்து உடனே சூப்பர் ஃபேன் தெரியுமா அது ஆ, டாடி கீழ வந்து ஒளிஞ்சிட்டு ஆமாண்டா அப்ப நீங்க திண்ணல போகல டாடி ஏன் பாத்தேன் ஓ பாட்டில் தான் வேண்டாம் அதுல மண்ணெண்ணெய் இருக்கு எடுக்கக்கூடாதுன்னு ஏப்பா இது வேற என்ன அடிக்க ஆகும்டா இது வச்சு இது ஆகும் ஏ ஆமா, ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம் தனியாக கொண்டு போய் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக தான் ஒவ்வொரு கடையில் கொடுக்கணுமா, இல்லை மொத்தமாக ஒரே கடை இல்லையா? மொத்தமாக கொண்டு போகலாம் ஒரே கடை தான் ஆனால் அவங்க போய் பிரிப்பாங்க ஆ, இருந்தாலும் அவங்க ரேட்லாம் ஒன்றும் அதிகமாக போட மாட்டாங்களா ஆ. எவ்வளோ போவோம் இது? அது தெரியலையோ. சரி நான் இருக்கும்போதே சில்வராக 45 ரூபா பழசு
இப்போ என்ன ரேட்லாம் தெரியல. ஆ, எனக்கு விவரம் தெரியும் போதே அது அந்த ரேட்டு. ஆ. நான் வியாபாரம் பார்க்கும்போது இப்போ 9 வருஷம் 10 வருஷம் இருக்கும். சும்மா கொஞ்ச நாள் தானே இருக்கும். அந்த காலத்துல ஏய் நான் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3-4 மாதம் போயிருப்பேன். ஆனால் போனேன், தள்ளு வண்டி எடுத்துட்டு சுற்றி இருக்கேன். கோயம்புத்தூர் பக்கம் கோயம்புத்தூர்மா திருப்பூர் பக்கம் நான் சுற்றி இருக்கேன். ஏம்மா ஃபர்ஸ்ட் சென்னைங்காங்க, திருநெல்வேலிங்காங்க, திருப்பூருங்காங்க. அப்ப இது இது இந்த வியாபாரம் இரும்பு வந்து வியாபாரம், பழைய பிளாஸ்டிக் வியாபாரம். ஆ, அப்போ கத்துவோம் தள்ளி, பழைய இரும்பு தகரம் பிளாஸ்டிக் பேப்பர் அப்படி கத்தி. ஆமா ஆ, நம்ம ஊருக்கு வருமே அப்படி கத்திட்டு. இந்த மாதிரி. ஆனால் இதில் அது மைக் கத்துதுல்ல. ஆமா. அப்போ வந்து முதல்ல நாங்கள் கத்துவோம், ஒரு தள்ளுவண்டி மாதிரி இருக்கும், 4 wheel இருக்காங்க. பிளாஸ்டிக்லேயுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் வேறடா. ஆ, அந்த ஊர்ல இடம் வழியாட்டு இருக்கும். ஆமாம், உன்னோட தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் வேற, இது ரேட்டு கூட. அந்த வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் ரேட்டு கூட. ஓ கலர் பிளாஸ்டிக் அந்த மாதிரியா? அது தனியாக வரும். இந்த பிளாஸ்டிக்கே ரேட்டு கூட. டாடி ம் அது இல்ல பிஞ்சு இருக்கு. ஆமாம், இப்போ யார் கொடுத்தா? நீங்க தான் பிடிச்சீங்க. ஏய், நான் பிடிக்கவே. அது வெயிட் தாங்காம பிஞ்சிருச்சு. தண்ணி நம்ம நிறைய தூக்கிட்டு போய். அது இது வாட்டர் கேன் உண்டு. ஆமாண்டா உண்டு. ஆமாண்டா நல்ல நேரம் வச்சிருக்கானா எல்லாத்தையும். ஆ, நம்ம கொடுக்கும்போது கம்மியா தான் எடுப்பாங்க. இப்போ அவங்க தெரிஞ்ச ஏதாச்சும் நம்ம ஒரு 2 பெட்டி வாங்கணும்னா ரேட் அதிகமாகும். நம்ம வீட்டுக்கு போவோம். சரி பொடிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம இவ்வளோ அட்டைப்பட்டியை சேர்த்து வச்சிருக்கோம். இது மிஞ்சி கூட 3 கிலோ கூட இருக்காது. ஆ, அவ்வளோதான். இது என்ன குப்பை? ஆ, ஏமா இதை நான் குப்பையில் கொண்டு போட்டுறேன். அதெல்லாம் பெருக்கிறது நீ நாளைக்கு பெருக்கி விட்டு பார்க்க போல. சரியா? கட்டலாம் கொண்டு போட்டுறோம். இது நான் இப்போ கொண்டு போயிடுறேன். ஓகே, ஒரு வழியாக பழசை பிரிச்சாச்சு. இது அது வாங்கினால்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் தான் வாங்கினீங்களா அப்படி? எங்க மாமியார் இப்போ உங்கள் மாமியார்கிட்ட கேட்டுட்டு தூக்கி போடுவோண்ணே. அது அடுத்த பொருளெல்லாம் நம்ம தூக்கி போட்டால் விளங்கிடும். சரி, அது பழசுக்கு அது கொஞ்சம் வரமா. சரி, கேட்டு பார்க்க, எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்க்க. அது இருக்க டேஞ்சர் தான், ஒரு மூலையில் கிடக்குது. ஆமா, அதான் அப்புறம் மழை பெஞ்சிச்சுன்னா அப்புறம் தண்ணி கட்டி கிடக்கும். தண்ணி கட்டி கிடக்கும். இன்னொன்று அதில் ஏதாவது உள்ளே போய் அடைஞ்சிக்கிடும்டா. பாம்பு பூச்சின்னு சொல்லி உள்ளே அடைஞ்சிக்கிடும். அதனால தான் சரி போட்டு. சும்மாவே நம்ம வீட்டுக்கு பாம்பு வருது இதில் வேற. சரி, எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்க்க, பாட்டிட்டு கேட்டு பார்ப்போம். சரியா? சரி, அவ்வளோதான். போலாமா?